எல்லாருக்கும் வணக்கங்க. மேம் வந்து ரேஸ்ல ஹேர் ஃபிக்ஸ் பண்ணி 1.5 இயர் கம்ப்ளீட் ஆயிடுது. ஐ திங்க் 1.5 இயர்க்கு மேல போயிடுச்சு. இப்போ உங்களோட ஓன் ஹேர் பாத்தீங்கன்னா வீக்கான ஹேர் எல்லாம் கீழே போயிடுச்சு. இங்க வந்ததுக்கு எல்லா முடியும் பாருங்க ஒரே மாதிரி டென்சிட்டியா இருக்கு. பிடிச்சாலுமே நல்ல ஹெல்த்தியா கதனையா இருக்கு. ஐ திங்க் இவங்க நெக்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்டென்ஷனே கழட்டிட்டு ஓன் ஹேரோட தான் இருக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் பாருங்க மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன். நான் நிறைய பேருக்கு வால்யூம் கம்மி பண்ணிட்டு கம்மியா வச்சுக்கோங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். அதே மாதிரி மேம் இந்த ஒரு வாட்டி இந்த 1.5 வருஷம் வச்சாங்கன்னா இவங்க முடியே கீழே வரைக்கும் டவுன்ல வந்துடும். மேம் நீங்க வரும்போது உங்க ஓன் ஹேருக்கு எப்படிலாம் ஆயிடும் பயந்தீங்க, இப்ப எப்படி இருக்கு? வளர்ந்துருக்கா? ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. என்னோட ஹேர் வந்து இன்னும் டென்சிட்டி ஜாஸ்தி ஆயிருக்கு, கம்மியாகுது. ஓகே, ரேஸ் வந்து என்ன சொல்லுவீங்க நீ எக்ஸ்டென்ஷன் வைக்கிறதுக்கு? இல்ல ரேஸ் குட் ஒன். தமிழ்நாட்டிலே வச்சு நீங்க தான் பெஸ்ட் நினைக்கிறேன். ஓன் ஹேரை ஹெல்தியா க்ரோத் பண்ணி கொடுத்த ஒரே ஸ்டுடியோ ரேஸ் தான். அதுக்கு நிறைய ஆயிரக்கணக்கான கஸ்டமர் சாம்பிள்ஸ் இருக்காங்க. எல்லாமே டே பை டே வருவாங்க. தேங்க்யூ.